ஓம் சாந்தி. தபஸ்வி வாழ்க்கை, அதனை பற்றி பார்ப்போம். இன்று நமக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். அசரீரி ஆவது என்பது வயர்லெஸ் செட் ஆகும். விகாரமற்றவர்களாக வைஸ்லெஸ் ஆவதுதான் வயர்லெஸ் செட்டுக்கான செட்டிங் ஆகும். சிறிதளவு அம்ச அளவு விகாரமும் வயர்லெஸ் செட்டை இயக்காமல் செய்துவிடும். ஆகையால் இப்பொழுது கர்ம பந்தனத்தில் இருந்து கர்ம யோகி ஆகுங்கள். பல பந்தனங்களில் இருந்து முக்தியாகி ஒரு தந்தையின் சம்பந்தத்தில் இருப்பதாக புரிந்து கொண்டால் சதா எவரடியாக இருப்பீர்கள். அசரீரி நிலை, அதைத்தான் திரும்ப திரும்ப தந்தை கூறுகின்றார். சரீரமற்ற ஆத்மாவின் முழு சம்பூர்ண சொரூப நிலையில் நிலைத்திருப்பது. அதை எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தபஸ்யா சிரேஷ்டமாக அமைந்துவிடும். அசரீரி நிலை பயிற்சித்தான் இங்கு தந்தை மறுபடியும் மறுபடியும் கூறுகின்றார். தபஸ்வி என்ற சொல்லுக்கு மறுபடியும் ஒரு அர்த்தத்தை நமக்கு இறைவன் கொடுக்கின்றார். அது என்னவென்று நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பாருங்கள், தபஸ்யா என்றாலே சதா சேவை செய்து கொண்டே தில்கா சாத்தி சிலாராம் தந்தையினுடையவராக ஆகிவிட வேண்டும் மற்றும் சாட்சி நிலையில் இருக்க வேண்டும். மாயாஜீத் ஆக வேண்டும். ஒவ்வொரு குழந்தையிலும் சூழ்நிலையிலும் நத்திங் நியூ என்ற பாடம் நினைவில் இருக்க வேண்டும். எதை கேட்க நேரிட்டாலும் உங்கள் நிலை கல்பத்தின் முன்பு இருந்தது போலவே சக்தியோடு இருக்கட்டும். என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் நன்மையே அடங்கியுள்ளது. பயப்படுவதற்கு பதிலாக, கேள்விக்குறிக்கு பதிலாக சாந்தி சக்தியின் மூலமாக சாந்தியின் கிரணங்களை அசாந்தி ஆத்மாவுக்கும் கொடுக்க வேண்டும். விசேஷமாக ஒதுக்கி சாந்தியின் மூலம் உதவ வேண்டும். இதுதான் தபஸ்யா ஆத்மாக்களின் கடமையாக இருக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். தபஸ்யா என்றால் இன்னொரு அர்த்தம் கூட கூறுகின்றார். ஒவ்வொரு சங்கல்பமும் திடத்தன்மையோடு இருக்க வேண்டும். 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் யோகா அபியாசம் செய்வதல்ல, நிரந்தரமாக யோகி வாழ்க்கையாகும். சர்வ குணமும் சர்வ சக்திகளும் சர்வ சம்பந்தமும் சர்வ சுபாவம் சர்வ சம்ஸ்காரத்தில் 100% பாஸ் ஆக வேண்டும். பாஸ் ஆவதற்கு எளிய வழி, எந்த ஒரு விஷயத்தையும் டெஸ்ட் பேப்பர் என்று நினையுங்கள். இதை பற்றிய கேள்வியின் விஸ்தாரத்தில் செல்லாமல் பாஸ் ஆகும் வழியை யோசித்து கடந்து செல்லுங்கள். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இப்படியும் நடக்குமா, இந்த மாதிரி கேள்விகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு முழுமையாக பாஸ் ஆக வேண்டும் மற்றும் பாபாவுடன் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி.